வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். நாம் இருக்கின்ற இடம் மிக ஒரு அழகான அற்புதமான மீனவ கிராமம். புதுவையை ஒட்டியுள்ள தமிழக பகுதி. புதுவையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இந்த ஊர் வந்து அடையலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த கனகசெட்டிக்குளத்திலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் இருக்குது. மிக அருமையான மீனவ கிராமம் அது. பக்கத்துலேயே பீச்சுக்கிட்ட போன கொஞ்சம் தூரம் போனோம். ஆனால் இங்கேருந்து பதிவு போடுறேன். இந்த அற்புதமான மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கான பதிவு. இன்றைய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி இந்த ஊருடைய பெயரை கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்பிக்கை நல்லூர் இந்த ஊர் பேராம். நம்பிக்கை நல்லூர். அப்போ எப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சுருப்பாங்க பாருங்கள் சாமி மேலே. அந்த ஊர் இது நம்பிக்கை நல்லூர். இப்போ இந்த ஊரை அந்த பெயர் மறைஞ்சு போய் இப்போ இந்த ஊரை வந்து அனிச்சங்குப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது காலாப்பட்டிலேருந்து, அதாவது கனகசெட்டிக்குளத்திலிருந்து ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டர் வந்தால் இந்த ஊரை அடையலாம். இந்த ஊர் மக்கள், இந்த மீனவ மக்கள், இந்த அனிச்சங்குப்பம் மக்கள், இந்த நம்பிக்கை நல்லூர் மக்கள் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக வழிபட்டு வரும் ஒரு தெய்வம், பெண் தெய்வம் இந்த ஆலயத்தில் குடியிருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த பெண் தெய்வத்தினுடைய பெயர் ஊத்துக்காட்டு மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊத்துக்காட்டம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாமியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் மிக பழமையான கோவில் இல்லை. 1997ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்ட ஆரம்பித்து 2004 முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த மீனவ மக்கள் இந்த ஊத்துக்காட்டு மாரியம்மனை, ஊத்துக்காட்டு அம்மனை 500 ஆண்டு காலமாக பரம்பரையாக அந்த ஊரில் வழிபட்டு வராங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த சாமி குலதெய்வமாக இருக்கிறாங்க. நான் வண்டியில் வந்த கெஸ்ட்டு கூட இந்த கோயிலுக்கு இந்த சாமியை குலதெய்வமாக கொண்ட அந்த குடும்பம் தான் அது. முதல்ல எப்பவுமே கோயிலில் போய் பதிவு போட மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கின்ற குருக்கள் இடத்துல நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், ஐயா இங்கே உள்ள வீடியோ பண்ணலாமா கோயில் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப இப்போ நான் கோயிலுக்குள்ளே போய் வீடியோ பண்ணுறேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். ஊத்துக்காட்டு அம்மன் கோவில், அனிச்சங்குப்பம், நம்பிக்கை நல்லூர் என்கின்ற அனிச்சங்குப்பம் என்ற இடத்துல இருக்கின்ற இந்த ஊத்துக்காட்டு அம்மன் கோவில் மிக பழங்கால கோயில் இல்லை. இருந்தாலும் இந்த சாமியுடைய, இந்த ஊருடைய பெயரை கேட்கும் பொழுது இந்த மக்கள் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க இந்த கோயில் மேலே அப்படின்னு நமக்கு தெரியுது. சின்ன ஆலயம்தான், மிகப்பெரிய ஆலயம் இல்லை. மிகப்பெரிய ஒரு பெரிய பழங்கால வரலாறு கொண்ட ஆலயம் கிடையாது. இந்த இடத்துல அந்த ஊத்துக்காட்டு மாரியம்மனை இந்த மக்கள் பரம்பரையாக வழிபட்டு வராங்க. அதன் நினைவாக 2007 இந்த இடத்துல புதுசாக சின்ன கோயிலை கட்டி மக்கள், இந்த மீனவ கிராம மக்கள் வழிபட்டுக்கிட்டு வராங்க. ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயம். வாய்ப்பு கிடைக்கும் பாருங்கள். சின்ன கோயில் தான், பெரிய கூட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு கோயில் தான் இது. சொற்ப மக்கள் தான் வராங்க. இருந்தாலும் இந்த கோயிலை பார்க்கவே அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே கல்வெட்டு வச்சுருக்காங்க, 1 கோடி ரூபாய் அளவில் செலவு செய்யப்பட்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டது அப்படின்னு. அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, 3 சுதை பெயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சுதைன்னா அளவா எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அவ்வளவு வர்ணங்களை கொண்டு இந்த கோயிலில் அங்கே வர்ணம் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு அதில் அந்த கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, நீங்கள் பார்க்குறீங்களே, புதுசான கோயில் தான். அற்புதமான ஒரு கொடி மரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் இது அந்த ஓரமாக சப்த கன்னிகள், நவகிரகங்களாம் அந்த கோயில் அங்கே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல அந்த நவகிரகங்கள், நவகிரகங்கள் அந்த ஆலயம் அங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் முருகனுக்கான அந்த சந்நிதியும் அங்கே இருக்குது.
மிக சின்ன அவள் தான், வேறு ஒன்றும் இந்த கோயிலில் கிடையாது, மிக சின்ன கோயில் தான். ஆனால் இந்த மக்கள் கிட்டத்தட்ட 500 வருஷங்களாக இங்கே எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டு வராங்கன்னா ஒரு இவ்வளோ ஒரு சிறப்புன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு அதுக்கு ஏற்றப்போல் அந்த ஊருடைய பேர் நம்பிக்கை நல்லூராம். மிக மகிழ்ச்சி. இந்த மக்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்ல வழியில் அவங்க பயணிக்கட்டும். கடவுளை சிறப்பாக வழிபட்டு கடவுளுக்கான வழியில் மக்கள் பயணித்தால் ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கும் மகிழ்ச்சி. பரவாயில்ல. இந்த ஒரு தண்ணி ஊற்றுது, அது மாதிரி அபிஷேகம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நாங்கள் ஸ்க்ரீன் மூடப்பட்டிருக்காங்க. எதை வச்சு சொல்கிறோம்னா, அங்கே தண்ணீர், அங்கே அந்த அபிஷேகம் தண்ணி எங்கள் கீழே வெளியே ஊற்றும்ல, அதை வச்சு சொல்கிறேன். வந்த உடனே இங்கே திறந்துருந்துச்சு. இப்போ அந்த ஸ்க்ரீன் போட்டு மூடி சாமிக்கு அபிஷேகம் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சாமிக்குள்ள அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்களும் பக்தியாக வேண்டிங்க. சாமி எந்த சாமி தான் நமக்கு என்னங்க, சரிங்களா? நல்லது, நம்ம நல்லபடியாக இருந்தால் சாமி நமக்கு உதவி செய்யும். பால் அபிஷேகம் நினைக்கிறேன். இந்த தண்ணி பூக்கள் எல்லாம் வந்து கொட்டுதுங்க. ஓகே சகோதரர்களே, மிக மகிழ்ச்சி. இதோ முருகன் சந்நிதி, சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி. இங்கே மக்கள் இங்கே பெருசாக நிறையா வரலனாலும் சொப்ப மக்கள் வராங்க, பக்தியாக அங்கே பொங்கல் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்களோட வந்த ஒரு சகோதரர்கள் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இதோ அனிச்சங்குப்பம் என்று அழைக்கப்படுகிற நம்பிக்கை நல்லூர். இந்த ஊர் பேர் நம்பிக்கை நல்லூர். நம்பிக்கையாக வந்து இங்கே சாமிக்கு பொங்கல் வைக்கிறாங்க சகோதரர்கள். ஓகே, நீங்களும் முடிஞ்சால் வாங்க, இந்த நம்பிக்கை நல்லூருக்கு வந்து கடவுளுடைய அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்லுங்கள். 500 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்ட கோயில், பழமையான கோயில்னு சொல்லக்கூடாது, 500 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கோயில் இது. நம்பிக்கை நல்லூர் அழைக்கப்படுகின்ற அனிச்சங்குப்பம் என்ற ஊரில் இருக்கின்ற கோவில். ஊத்துக்காட்டம்மன், ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் இருக்கிறோம். முடிஞ்சால் வாங்க, வந்து பாருங்கள். ஓகே நண்பர்களே, ஒரு புதிய கோயில் சொல்ல முடியாது, நான் பார்த்தல புது கோயில். இந்த கோயிலை உங்களுக்கு அறிமுகம் செய்ததில் மிக்க மகிழ்ச்சி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவார்கள். ஓகே, மிக்க மகிழ்ச்சி சகோதரர்களே. நீங்களும் வாருங்கள், வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெறுங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின், நம்பிக்கை நல்லூரிலிருந்து, அதாவது அனிச்சங்குப்பத்திலிருந்து உங்களுக்கு இந்த கோயில் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறேன். வாய்ப்பு கிடச்சி வந்து பாருங்கள். மீண்டும் இந்த இடத்துல இருப்பிடத்தை சொல்கிறேன் பாருங்கள். புதுச்சேரியிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இருக்கலாம். புதுச்சேரியிலேருந்து கனகசெட்டிக்குளம் என்ற இடத்துலேருந்து பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பஸ் ஸ்டாப்பிங்கிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஊரில் வரலாம். ஈசிஆர் ரோடு, சென்னை போகிற ஈசிஆர் ரோட்டில் நீங்கள் போகும்போதே அந்த பிம்ஸ், அந்த காலாப்பட்டு கனகசெட்டிக்குளம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், ரைட்டில் உள்ள திரும்பும். நீங்கள் யார் வேணால் கேட்கலாம். அனிச்சங்குப்பம் ஊத்துக்காட்டம்மன் கோயில் எல்லோரும் மிக பரிச்சயமான கோயில். 500 ஆண்டுகள் இங்கே பாரம்பரியமிக்க கோயில்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ எல்லாம் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பரிச்சயமான கோயில் தான் இது. வாருங்கள், வந்து பாருங்கள், அம்மனுடைய ஆசிரியையும் அருளையும் பெறுங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.